Hello viewers, welcome back. It's Career Guidance by G. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் த ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். அதை பொறியியல் டிப்ளமா படிப்புகள் இது வந்து வாய்ப்புகளின் பெருங்கடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ளமா ஸ்டடீஸை பற்றி கொஞ்சம் இன்புட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்காக டிப்ளமாவை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னா, டிப்ளமா ஸ்டடீஸுங்கிறது ரொம்ப காலமாக நம்மளுடைய நாட்டில் இருக்குது. பல பேர் இந்த டிப்ளமா ஸ்டடீஸை படித்து இன்னைக்கு பெரிய அளவில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. ஆனால் சில காலமாக கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளாக இந்த டிப்ளமா படிப்பின் மோகம் மக்கள் மத்தியில் குறைஞ்சிருச்சு. எல்லாருக்குமே இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நிறைய பணம் சீக்கிரமாக சம்பாதிக்கணும், வேகமாக லைஃப்பில் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஸ். இந்த டிப்ளமா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. டிப்ளமா முடிச்சா மோஸ்ட்லி ப்ளூ காலர் ஜாப். பட் லைஃப்லாம் நீங்கள் ப்ளூ காலர் ஜாப்ல இருக்க போகிறதில்ல. அப்புறம் ப்ளூ காலர் கோயிங் டு மூவ் டு வேரியஸ் லெவல், வெவ்வேறு லெவல் மூவ் ஆக போகிறீங்க. ஈவன் ஒரு இண்டஸ்ட்ரியோட சிஇஓ லெவல் வரைக்கும் நீங்கள் மூவ் ஆகலாம். அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்கள்கிட்ட அந்த கேலிபரும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ கேன் மூவ் அப். பட் என்னன்னா அந்த ப்ளூ காலர் ஜாப்புங்கிறதுனால இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளூ காலர் ஜாப்பை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது விரும்புறதில்லை. அழுக்கு படியாமல், கையில் அழுக்காகாமல், காலர் அழுக்காகாமல் முன்னுக்கு ஒன்று பார்க்குறாங்க. பட் ப்ராக்டிக்கலி டிப்ளமா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு படிப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு விளக்குவோம். பர்டிகுலராக 10th ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் 10th முடித்தோடனே ஸோ +1 போய் தங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு கோர்ஸையோ இல்லை விருப்பமில்லாத ஒரு குரூப்பை எடுத்துக்கிட்டு அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு டிப்ளமா வரதையும், அதே மாதிரி டிப்ளமாவில் போய் சேர்றதுக்கு பதிலாக +1 +2 சேர்ந்துட்டு +1 ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிப்ளமா வரதும், 2 வருஷம் +1 +2 படித்து முடித்த பிறகு அங்கே மார்க் குறைஞ்ச பிறகு திரும்ப டிப்ளமா ஸ்டடீஸை நோக்கி படையெடுக்கிறது. இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாக இது நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால் ஸோ 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி நிதானமாக போன வீடியோவில் சொன்ன மாதிரி உட்காந்து நிதானமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல பயனுள்ள வாழ்க்கைக்கு எல்லா வகையும் பயனுள்ள ஒரு கோர்ஸை படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டிப்ளமாவை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஏன் டிப்ளமா எதுக்காக படிக்கணும்னா, இட்ஸ் ரொம்ப சிம்பிள். அது டிப்ளமோடைய லேட்டஸ்ட் கரிக்குலம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கரிக்குலமும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை ஒத்து இவங்க இந்த கரிக்குலம் அமைச்சிருக்காங்க. சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ பாடத்திட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் பாடத்திட்டம் அது ரொம்ப முக்கியம். படித்து ஏன்னா 3 இயர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது, அடுத்து என்ன அட்வான்ஸ்மெண்ட் வரப்போகுது, அதை மைண்டில் வச்சுட்டு டிப்ளமோடைய சிலபஸையும் இந்த கரிக்குலத்தையும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரியலி இஸ் கிரேட். ஸோ இது வந்து பயன்படுத்திக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது ஸ்கீம் ஆஃப் எவாலுவேஷன், ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கீம் ஆஃப் எவாலுவேஷன். அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கணும். மூணாவது கான்ஃபிடன்ஸ் லெவல். என்ன சார் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா தன்னம்பிக்கை எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பில் மிக குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களும் டிப்ளமோவில் சேர்ந்தா அவங்க ஸ்கீம் ஆஃப் எவாலுவேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். 80% 90% மதிப்பெண் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம். 80 to 90% ஸ்கோர் கூட ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேக்டர். ஸோ 10th கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கி தன்னுடைய கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணி நமக்கு வேற வழி இல்லாமல் நம்ம டிப்ளமா சேர்ந்தவங்க கூட அவங்க மார்க் வாங்கி அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுக்கு கூட அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் குழந்தைங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அடுத்தது பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஜினியரிங் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்குறாரு. அடிப்படை விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்தது டிமாண்ட். இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கர டிமாண்டு. ஏன்னா மேக் இன் இண்டியா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்த பிறகு நிறைய இண்டஸ்ட்ரீஸு இந்தியாவில் புதுசாக க்ரோ ஆகிடுது. இன்னும் சொல்ல போனால் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறையா ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கிறாரு, நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர் சைடில் க்ரோத் நிறைய இருக்குது. அதனால டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டிப்ளமோ ஹோல்டர்ஸ். பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் செக்டர், ப்ராசஸிங் செக்டர் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வி படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிப்ளமோனா அதோட படிப்பு நிற்கணும்னு அவசியம் இல்லை, அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிமாண்ட் நிறைய இருக்கனால எக்ஸலண்ட் அமௌண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எல்லாமே இன்டெப்த்தாக கொஞ்சம் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த லேட்டஸ்ட் கரிக்குலம் ஸ்கீம் ஆஃப் சிலபஸ் சொன்னோம்ல, எவாலுவேஷன் சொன்னோம்ல, இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர் மட்டும் உங்க புரியறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ரெகுலேஷன் 2023 போன வருஷம் புதுசாக ரெகுலேஷன்ஸ் போட்டு சிலபஸ் அண்ட் கரிக்குலம் மாற்றிருக்காரு. அவங்க கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரை 2 செமஸ்டர் பிரிக்கிறாங்க. ஏற்கனவே செமஸ்டர் பேட்டர்ன் தான், நான் இருந்தாலும் இப்போ செமஸ்டர் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் அவங்க படிக்கிற 8 சப்ஜெக்ட்ஸில் 4 சப்ஜெக்ட் தியரி, 4 சப்ஜெக்ட் ப்ராக்டிகல். நல்லா கவனிங்க, 4 சப்ஜெக்ட் தியரி, 4 சப்ஜெக்ட் ப்ராக்டிகல். செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் அப்படியே குறைஞ்சி போச்சு பாருங்க. 2 தான் தியரி சப்ஜெக்ட், 6 வந்து ப்ராக்டிகல் சப்ஜெக்ட். இந்த 5+1 போட்டுக்கணும், அதில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று வரும், அதான் 5+1. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கும். இந்த நான் முதலும் திட்டம் அதெல்லாம். ஓகேவா? ஸோ 2 தியரி, 6 ப்ராக்டிகல். 8 சப்ஜெக்ட்ல எவ்வளோ படிக்க போறாரு? ஒரு வருஷத்துக்கு 16 சப்ஜெக்ட் படிக்கணும். அந்த 16 சப்ஜெக்ட்ல தியரிட்டிக்கலாக அவர் படிக்க போது வெறும் 6 சப்ஜெக்ட். எவ்வளோ ஈஸி பாருங்க. கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட் ப்ராக்டிகலே வந்து. இதோட ரொம்ப முக்கியம், அவங்க ஸ்கீம் ஆஃப் எவாலுவேஷன் பாருங்க, எவ்வளோ சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ள வகையில் டோட்டல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தியரி சப்ஜெக்ட் அண்ட் ப்ராக்டிகல் சப்ஜெக்டாக ரெண்டு கேட்டகரி பிரிச்சு. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டோட்டல் மார்க்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா இன்டர்னல் மார்க்கும் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் எக்ஸாம்ஸ் பாருங்க, இன்டர்னல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஓகேங்களா, இப்போ மேலே படிக்கிற 4 தியரி சப்ஜெக்ட்னா 4 ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்னா இந்த 8 சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 40 மார்க் உங்களுக்கு எதிர வருது. இன்டர்னல் மார்க்ஸ் வந்து 40 மார்க்ஸ் இன்டர்னல், 40% ஆஃப் மார்க் இன்டர்னல் வருது. ஸோ அது தியரி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுத போகிறது 100 மார்க் எழுதுவாங்க. ஏன்னா 5 யூனிட் தியரி, 5 யூனிட்டாக இருக்கும். அந்த 5 யூனிட் வந்து தியரி எழுதும்போது 100 மார்க்குக்கு எழுதுவாங்க. அந்த 100 மார்க்குக்கு வாங்குற 60க்கு கன்வெர்ட் பண்ணி 60 மார்க்கையும் இந்த 40 மார்க் ஆட் பண்ணி 100க்கு மதிப்பீடு போடுறாங்க. ஸோ 40 மார்க் பாருங்க இன்டர்னலே வந்து எவ்வளோ ஈஸி பாருங்க. ஸோ இதில் ஒரு 40, இந்த 60ல் வந்து அவர் ஒரு 40 வாங்கினா கூட எவ்வளோ ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 80% மார்க் சர்வசாதாரணமாக ஸ்கோர் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன், 10ஆம் வகுப்பில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களாக இருந்தாலும் இந்த ஸ்கீம் ஆஃப் எவல்யூஷனில் ஈஸியாக இருக்கிறதுனால நல்ல மார்க் வாங்கும்போது, அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். சரி, நம்மளால கூட இவ்வளோ மார்க் வாங்க முடியுதுங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு குழந்தைக்கு. இதை பேரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ பாருங்க, தியரி எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ பாருங்க. அதே மாதிரி மார்க்கிங் ஸ்கீம் பாருங்க. இன்டர்னலுக்கே 40 மார்க்ஸ் வருது, வெறும் 60 மார்க் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வருது. எவ்வளோ ஈஸியான ஒரு எவாலுவேஷன் சிஸ்டம் பாருங்க. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ உயர்கல்வி பயிற்சிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. இப்போ டிப்ளமோ முடிக்கிறவங்க டிப்ளமோ முடிச்ச பிறகு லேட்டரல் என்ட்ரியில் பிடெக் படிக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் தான். இதை போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ 10, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 3. +2 போனாலும் அப்படி தான், 10, அப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 4. ஸோ 2 + 4 6 இயர்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், 3 + 3 6 இயர்ஸ். 6 வருஷத்தில் +2 படிச்சு இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க 6 வருஷத்தில் இன்ஜினியரிங் முடிச்சிருவாங்க. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ மூலமாக போகிறவங்க இவங்களும் 6 வருஷத்தில் இன்ஜினியரிங் முடிச்சிருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்ச பிறகு பிடெக் லேட்டர் என்ட்ரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும்னா எம்இ, எம்டெக் ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் பிஎஸ்சி, போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் வரைக்குமே நீங்கள் போகலாம். ஸோ என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிப்புக்கு எந்த தடையும் கிடையாது. துவங்குறது டிப்ளமாவில் துவங்கினாலும் நீங்கள் ஒரு பிஹெச்டி, போஸ்ட் டாக்டர் ஃபெலோ வரைக்குமே நீங்கள் போகலாம். ரெண்டாவது, போஸ்ட் டிப்ளமா. இது ஒரு யூனிக்கான ஒரு கோர்ஸ். டிப்ளமா முடித்த பிறகுதான் இந்த கோர்சஸ் படிக்கணும். அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? போஸ்ட் டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் டிப்ளமா கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து அதில் வந்து 2 இயர்ஸ் போஸ்ட், 2 வருஷம் படிக்கும் போஸ்ட் டிப்ளமா கோர்சஸ். இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இது ரொம்ப குறைவான கோர்சஸ் தான், குறைவான இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இது அவைலபிளாக இருக்குது. போஸ்ட் டிப்ளமா எப்படி நீங்கள் ரெகுலரில் 3 இயர்ஸ் லேட்டர் என்ட்ரி படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து நான் பார்ட் டைம் இது ரெகுலர் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஆண்டுகள் உங்களுடைய ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு ஈவினிங்கில் பார்ட் டைம் கோர்ஸாக படிக்கணும். இது கவர்மெண்ட்டில் ரெகனைஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் படிக்க முடியும். இது அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் தான், அதுவும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்கும், அல்லது பல்கலைக்கழகங்களில் தான் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க,
சம்பாதிச்சுக்கிட்டே படிச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ரெகுலர் பிஇக்கு ஈக்குவலான கிரேடிங் இது கொடுக்குறாங்க. எந்த விதமான டிஃபரன்ஸ் இது கிடையாது. ஸோ பார்ட் டைம் பிஇ படித்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் மேற்கொண்டு படிக்கணும்னா எம்இ எம்டெக் நீங்கள் ஃபுல் டைம்லேயும் படிக்கலாம். இதுலேயுமே பார்ட் டைம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிசர்ச்சில் போகணும்னா கூட என்லெஸ் ஜாப் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இறுதியாக வரக்கூடியது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ டிப்ளமோ படித்த பிறகு குறிப்பிட்ட இந்த ஃபீல்டில் நான் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தனியாக அந்த ஃபீல்டில் எடுத்து நீங்கள் படிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கிறவர் அவர் டூல் அண்ட் டை மேக்கிங்கில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுமா, அதுக்கு தனியாக கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். டிசைனிங்கில் வேணுமா, அதுக்கு தனியாக கோர்சஸ் இருக்குது. இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்கா, சர்வேயிங்கில் போடுமா, ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் நிறைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ படிப்புக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. உயர்கல்வி பயிரணும், நான் மேற்கொண்டு என்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஆஃப்டர் டிப்ளமோ. மோஸ்ட்லி எல்லாரும் பார்க்கறது தான், ஏன்னா படிக்கிறதே வேலைக்கு போகிறதா இருக்கும். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பார்க்கலாங்களா? ஸோ ஒரு டிப்ளமோ முடித்தவர் என்னென்ன மாதிரி ஜாபுக்கெல்லாம் போகலாம் பாருங்க. பெரும்பான்மையான ஜாப் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் இன் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நிறைய பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் இருக்கு, எல்லா ஊர்களையுமே இருக்கு. ஸோ அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்கு. இது ஒரு பேஸ். இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. இதற்கு பிறகு இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே போகலாம். டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளேயும் போகலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கால்பார் வரும். அந்த கால்பாரை நீங்கள் பார்த்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா, ஈவன் டிஎன்பிசி மூலமாக தான் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு மாநில அல்லது மத்திய அரசாங்க வேலைகளிலும் போகலாம். ரொம்ப அடுத்தது முக்கியமானது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் அவைலபிளாக இருக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் டிப்ளமோ கோர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான், கால்பார் வரும், எக்ஸாம்ஸ் எழுதணும், இன்டர்வியூ பாஸ் பண்ணணும், நீங்கள் ஜாபுக்கு போயிட்டே இருக்கு. டிஃபென்ஸ் செக்டர், எஸ் டிஃபென்ஸ் செக்டர், இப்போ பாதுகாப்பு துறைகளிலுமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரி இல்லைங்களா, அதுலேயுமே வேலை வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் போச்சுன்னா கடைசியாக சுயதொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ டிப்ளமாவுக்கு எத்தனை வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு பிரைவேட் செக்டரில் போகலாம், ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகலாம், பப்ளிக் செக்டரில் போகலாம், டிஃபென்ஸ் செக்டரில் போகலாம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ளே போகலாம், இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரினராகவோ ஸ்டார்ட் அப்பு தொடங்கலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவோம், மோஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, பரவாயில்ல. இப்போ பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனல். ரீஜனல்ங்கிறது நீங்கள் குடியிருக்க உங்கள் ஊர்லேயே நீங்கள் வேலையை தேடலாம், அல்லது உங்கள் மாநிலத்துக்குள்ளார, தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் தேடலாம், அல்லது நம்ம ரீஜன் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி நம்ம ரீஜனில் தேடலாம். இல்லை தேசிய அளவில் எங்கேனாலும் போகலாம், எந்த ஸ்டேட்டுக்குனாலும் நீங்கள் போய் வர போகலாம். எல்லா பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. அதான் சொல்லுவோம். இப்போ ரீஜனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நேஷனல் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிப்ளமோ படித்தா குளோபல் ஆகும். எஸ், குடும்பத்தில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கோர்சஸுக்கு குளோபலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஜப்பான் மிகப்பெரிய ஒரு ஹப்பா இப்போ நமக்கு தோணிக்கிறது. பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் செக்டர் நல்லா க்ரோ ஆகிறதுனால அவங்க அங்கே டிப்ளமா இன்ஜினியர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோலியம், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் நிறையா இருக்கிறனால, பெட்ரோ கெமிக்கல் பர்டிகுலர் நிறையா இருக்கிறதுனால அங்கே ஒரு சில கோர்சஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ரெண்டாவது, ரியல் எஸ்டேட் அங்கே நிறைய பூம் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி புதுசாக நிறைய கட்டிகிட்டே இருக்கிறனால அங்கே சிவில் இன்ஜினியர்ஸுக்கும் அது சார்ந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், மெக்கானிக் இன்ஜினியர்ஸ், பல்வேறு துறைகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஏகப்பட்ட டிமாண்டிங் கோர்சஸ் இருக்கு. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ரீஜனலாகவும் இருக்கு, நம்மளுடைய மண்டல அளவில் இருக்கு, தேசிய அளவில் இருக்கு, உலகளாவிய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு சில கம்பெனிஸ் லோகோஸ் உங்களுக்கு பார்ப்போம். நீங்க பார்த்தீங்கன்னாவே என்னென்ன கம்பெனிஸ் தெரியும். ஸோ எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. இது வந்து உங்களுடைய ஒரு அவேர்னஸுக்காக சில கம்பெனிஸ் லோகோஸ் போட்டிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், வேலை வாய்ப்புகள் இல்லாத கம்பெனிஸே இல்லைன்னு சொல்லலாம். இதில் பாருங்க, எல்லா கம்பெனிஸும் இருக்கு. நீங்க லோக்கலா நம்ம பகுதி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கம்பெனிஸும் இருக்கு, நேஷனல் லெவலில் இருக்கிற கம்பெனிஸுமே இதில் அவைலபிளாக இருக்கு.
அடுத்தது பப்ளிக் செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இது மூணையும் பார்க்குறேன். இப்போ பப்ளிக் செக்டர்லையுமே நான் சில லோகோஸ் உங்களுக்கு காட்டுறேன், எந்த மாதிரி கம்பெனிஸ்ன்னு. ஏன்னா அதுலேயுமே நிறைய கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்கு. இப்போ நமக்கு டைம் பத்தாது, இடம் பத்தாதுனால கொஞ்சம் லோகோஸ் மட்டும் போடுது. உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்டீல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டீல் பிளான்ட்ஸையும், கவர்மெண்ட் ஸ்டீல் பிளான்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. இந்தியன் ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வே இஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெக்ரூட்டர். பெரிய அளவில் இந்தியாவிலே அதிகமான மக்களை பணியில் அமர்த்தி இருக்கிற மிகப்பெரிய நிறுவனம் இந்தியன் ரயில்வேஸ். இது ஒரு பப்ளிக் செக்டர். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ், பாரத் எர்த் மூவிங் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது கொஞ்சம் போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்பப்போ சீசனலாக உங்களுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ டு த ஆப்பர்ச்சுனிட்டி. இது பப்ளிக் செக்டாரை பொறுத்தவரைக்கும். டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்தவரைக்கும் பாருங்க, இதுலேயுமே நான் ஒரு 4 தான் போட்டிருக்கேன். டிஃபென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் மாதிரி, பார்க் மாதிரி நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்டி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அங்கே ஜூனியர் சயின்டிஸ்டா, டெக்னிக்கல் அசிஸ்டண்டா உள்ள நுழையலாம். ரெக்ரூட்மெண்ட் வருது டிப்ளமோ ஹோல்டர்ஸ். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதே மாதிரி நம்ம பூரா இதில் கல்பாக்கத்தில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், ஐஎஸ்ஆர்ஓ, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சென்டர், நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் சென்டர், நிறைய இருக்கு. இதில் டிஃபென்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ், பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்கள். இது போக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நம்முடைய தேசிய மிலிட்டரியில் பாருங்க. இப்போ இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இதுலேயுமே டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு டெக்னிக்கலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு தனியார் துறையில் மட்டுமே போகணுங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கத்துறையில் எத்தனை வகையான வேலைவாய்ப்புகள் இருக்குங்கிறது கொஞ்சம் பாருங்க. இது போக ஒரு ஆண்டர்பனர் ஆகணும், ஸ்டார்ட் அப் போகணும்னா நீங்கள் ஆண்டர்பனர் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது தவிர நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யணும்னா கூட சாம்பிளுக்கு சில போட்டிருந்தாரு. ஒரு பாய்லர் சர்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. ஒரு சர்டிஃபிகேட், பாய்லர் சர்டிஃபிகேஷன் சின்ன ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா, பாய்லருங்கிறது ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ஒரு கொதிகலன்னு சொல்லுவாங்க. அதை ஆப்ரேட் பண்ணணும்னா, அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பாய்லர் சர்டிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக பண்ணியாகும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக போய் ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் லைசன்ஸ், பி லைசன்ஸ், சி லைசன்ஸ்னு லைசன்ஸிங் இருக்குது. ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கணும், லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கான்ட்ராக்ட் கிடைக்கும். எனர்ஜி ஆடிட்டிங், இது ரொம்ப பெரிய விஷயம். எனர்ஜி ஆடிட்டிங்கில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா எனர்ஜி ஆடிட்டிங் நீங்கள் ப்ரைவேட்டாகவே பண்ணலாம். தென் சர்வேயர், இன்னைக்கு குளோபலாக இந்த சர்வேயர்ஸுக்கு நிறைய டிமாண்ட். ஏன்னா எல்லா பக்கமும் ரியல் எஸ்டேட் பூம் ஆகிட்டு இருக்கு. சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், யூரோப்பியன் சில கண்ட்ரிஸாக இருக்கட்டும், சிவில் முடிச்சுட்டு லேண்ட் சர்வே பண்ணுறதுல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சுட்டா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு. அடுத்தது இன்சூரன்ஸ் சர்வே, அதாவது லாஸ் அசஸர். ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஆகிற வெஹிக்கிள்ஸ் அசஸ் பண்ணி அதை பார்க்கறது, இதுவுமே ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் ஒன்று எழுதணும், எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களை அந்த இன்சூரன்ஸ் பேனலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சுயமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி பாலிடெக்னிக் அவைலபிள் இருக்குது? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம், படிப்பு பார்த்தோம். ஸோ என்ன மாதிரி பாலிடெக்னிக் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிடெக்னிக் 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 4 கேட்டகரி தான். 4வது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ வரிசையாக பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அரசாங்க பாலிடெக்னிக் கல்லூரிகள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 54. அப்புறம் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா 34 இருக்கு. அட்டானமஸ் தன்னாட்சி பாலிடெக்னிக் கல்லூரிகள் 13 இருக்கு. இதில் கவர்மெண்ட் எய்டடும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் சிலது 1-2 மிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அஃபிலியேட்டட் பாலிடெக்னிக், அதாவது இந்த அஃபிலியேட்டட் பாலிடெக்னிக் கீழே கொடுக்க போகிறேன். கவர்மெண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இன்ஸ்டியூட் ஆஃப் செராமிக் டெக்னாலஜி, இன்ஸ்டியூட் ஃபார் டூல் இன்ஜினியரிங், அப்புறம் ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டியூட். இதுவுமே அவைலபிளாக இருக்குது. இது போக அதிகமாக இருக்கக்கூடியது 414 செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக், அதாவது தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள்.
ஸோ இத்தனை இன்ஸ்டியூட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. எங்க போனாலும் டிப்ளமோ ஆஃபர் பண்ண போறது யாரு உங்களுக்கு? டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசு மூலமாக தான் எங்க படிச்சாலும் உங்களுக்கு டிப்ளமோ இருக்கும். அதனால இவ்வளோ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்ஸை நீங்கள் நிதானமாக யோசித்து சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை இதுவரை கண்டதற்கு மகிழ்ச்சி, நன்றி. இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ.